அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, ஒரு அற்புதமான தகவலோடு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அற்புதமான தகவல் என்றால் சில வார்த்தைகள் அதை நாம் உச்சரிப்பதால் நமக்கு அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது. அது என்ன வார்த்தை என்பதை தெரிந்து கொண்டு அதனுடைய பலனை நாம் புரிந்து கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இலகுவாக அனைவரும் மனனமிட்டு வைத்துள்ள இந்த கலிமா. நல்லோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காலையில் 10 முறை எவர் இந்த கலிமாவை சொல்லிக்கொள்வாரோ அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தகுதிகள் உயர்த்தப்படுகிறது, 10 போஸ்டிங், அதாவது உயர்வு, தரஜா உயர்த்தப்படுகிறது. அதே போல 4 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கிறது. அதே போல மாலை வரை அவர் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார். ஷைத்தான் தீண்டவே மாட்டான். அன்னைக்கு மாலை வரைக்கும் கிட்ட வரவே மாட்டான் ஷைத்தான். ஷைத்தானினால் தான் பல இடையூறுகள் நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? அவன் கிட்ட வரமாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்ரிபு தொழுகைக்கு பிறகு எவர் மீண்டும் இப்படி சொல்லிக்கொள்வாரோ, இதே கலிமாவை அவர் 10 முறை சொல்லிக்கொள்வாரோ, அப்படி சொன்னால் சுபுகு வரைக்கும் இந்த வெகுமதிகள் யாவும் கிடைக்கும். என்ன வெகுமதிகள் கிடைக்கிறது? அதே தான். அதாவது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 பதவி அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 4 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மை கிடைக்கிறது. மாலை வரைக்கும் ஷைத்தான் டச் பண்ணவே மாட்டான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அற்புதமான இந்த வார்த்தை சொல்வதால் இவ்வளவு பெரிய பலன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லோருடைய மனதிலும் உள்ள இந்த கலிமா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை ஓதுங்கள். 10 முறை காலை ஓதுங்கள். மக்ரிபுக்கு பிறகு 10 முறை ஓதுங்க. இந்த பாதுகாப்புகள் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.